இன்று கருட பஞ்சமி. திருமாலின் வாகனமான கருட பகவான் காஷ்யப முனிவருக்கும் வினதா தேவிக்கும் பிறந்தவர். இன்று அனைத்து பெருமாள் கோவில்களிலும் பெருமாளுக்கும் கருட பகவானுக்கும் விசேஷமான பூஜைகள் நடக்கும். இன்றைய பதிவில் பார்க்க போகும் இந்த பெருமாளின் மந்திரத்தை நாம் பக்தியோடு கேட்டால் அந்த திருமால் மற்றும் கருட பகவானின் அனுகிரகம் சேர்ந்தே கிடைக்கும். கோடாதி கோடி புண்ணியங்கள் வந்து சேரும். ஓம் ஜகஜாலபாலம் கணத்கண்டமாலம் சரச்சந்திரபாலம் மகாதைத்யகாலம் நபோ நீலகாயம் துராவாரமாயம் சுபத்மாசகாயம் பஜேஹம் சதாம்போதிவாசம் கலத்புஷ்பஹாசம் ஜகத்சன்னிவாசம் ஜகாதித்யபாசம் கதாசக்ரசஸ்திரம் லசத்பீதவஸ்திரம் ஹசச்சாருவக்த்ரம் பஜேஹம் ரமாகண்டஹாரம் ஸ்ருதிவ்ராதசாரம் ஜலாந்தர்விஹாரம் தராபாரஹாரம் சிதானந்தரூபம் மனோஜ்ஞஸ்வரூபம் धृतानेकरूपं भजेहं जराजन्महीनं परानन्दपीनं समाधानलीनं सदैवानवीनं जगज्जन्महेतुं सुरानीककेतुं त्रिलोकैकसेतुं भजेहं कृताम्नायगानं गकाधीशयानं विमुक्तेर्निधानं हरारादिमानं स्वभक्तानुकूलं जगद्वृक्षमूलं निरस्तार्थशूलं भजेहं समस्तामरेशं द्विरेपाभकेशं जगद्बिम्बलेशं कृताकाशवेशं सदा दिव्यदेहं विमुक्ताखिलेहं सुवैकुण्ठकेहं भजेहं सुरालीबलिष्ठं त्रिलोकीवरिष्ठं गुरूणां गरिष्ठं स्वरूपैकनिष्ठं सदा युद्धधीरं महावीरवीरं भवाम्भोधिधीरं भजेहं रमावामभागं तलालग्ननागं कृताधीनयागं कदारागरागं मुनीन्द्रैः सुगीतं सुरैः सम्भरीतं गुणौघैरधीतं भजेहं फलश्रुतिः इदं यस्तु नित्यं समाधाय चित्तं पठेतष्टकं कण्ठहारं मुरारेः सविष्णोर्विशोकं ध्रुवं याति लोकं ஜராஜன்மயோகம் புனர்விந்ததேனோ. இன்று நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் கஷ்டங்களுக்கும் சரி, சுகபோகங்களுக்கும் சரி, நல்லவைகளும் தீமைகளும் நாம் நமது கர்ம வினைகளுக்கு ஏற்ப அனுபவிப்போம். அதே போல ஹோமத்தில் கலந்து கொள்வதும் மந்திரங்களை கேட்பதும் கூட நாம் செய்த புண்ணியத்தின் பாக்கியமே ஆகும். அப்படியாக இன்று கருட பஞ்சமியில் நீங்கள் இந்த பெருமாளின் ஸ்துதியை கேட்பதே உங்களுக்கு கிடைத்த பாக்கியம்தான். புண்ணியம் செய்த கண்களுக்கே இந்த மந்திரம் புலப்படும். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த பெருமாளுடைய ஸ்தோத்திரத்தை இன்று கருட பஞ்சமி அன்று உங்களுக்கு தெரிஞ்ச எல்லோருக்குமே பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம் மகா பெரியவா போற்றி.